ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 9:10 Psalms 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவரை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைய மாட்டார்கள். கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். அதுதான் உண்மை. Dear children of God, if you trust in the name of the Lord, you will seek our Lord God, and He will not abandon you. If you trust in the name of Yahweh, God will be with you, and He will not abandon you. He will not forsake you. That's the greatest blessing. You may have many names of people. Sometimes those names will not help us to be successful. People may not like those names when you pronounce those names. But when you say, "My Lord, you are Jehovah Jireh, you will meet all my needs," then God is going to meet all your needs because you trust in His name. யெகோவா ஈரே, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், என்னுடைய தேவைகளை சந்தியும் என்று நீங்கள் தேவனை தேடும் பொழுது தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். காரணம் என்ன? நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். அந்த நாமத்தை நீங்கள் நம்புகிறீர்கள். ஆண்டவர் தன்னுடைய நாமத்தின் அடிப்படையில உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். Whatever may be your need, when you seek Him, God is going to provide your need. He will always be faithful to you because He is a faithful God. The Word of God says, those who seek the Lord will not lack in any good things. So you need to seek the Lord. The Word of God says, when you seek the Lord, believing that He is the rewarder of your faith, He is going to reward you. நாம் தேவனை தேடும் பொழுது அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிப்போமேயானால் நாம் கேட்டதை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் உண்மை. இந்த நாளிலே whatever may be your need, believing God, seek Him, trusting in God, seek Him. He is going to provide your need. He is going to fulfill your heart's desire. He is going to bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பி இருக்கிறார்கள். தேவனே, நாங்கள் உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு சுகம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுக்கு வெற்றி உண்டு. அந்த இயேசுவின் நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தாவே, எங்களை நீர் பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துவோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.